ரொம்ப ஆடுதுங்க பாலம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த எண்டு வரையும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். பீஸ் ஃபவுண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஆற்றுல ஓடுதில் தண்ணி சத்தம், அந்த தண்ணி சத்தத்தை தவிர இங்கே வேறு எந்த சத்தமும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆறு பக்கத்துலேயே நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியே தெரியும். ஆமாங்க, இந்த ஆறு பக்கத்துலேயே தான் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ரோடும் அது மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஆறு, இந்த சைடு வந்து ரோடு. இந்த காட்டுக்குள்ளே போகிறது பயமாகவும் இருக்குது, பயங்கரமாகவும் இருக்குது. கைஸ், அங்கே லைட்டு தெரியுதா? பின்னாடி யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓஹோ, தெரியுதா தூரத்தில்? பார்த்து ஏறுங்க. அந்த பாதையில் வந்திருக்கலாம்ல. பார்த்து இங்கே இருக்கு பாதை. இங்கே இருக்கு. நமக்கு முன்னாடியே உங்களாம் வந்தாங்க. இது என்னது? இது திடீர்னு பார்த்தா பாம்பு மாதிரியே இருப்பாருங்க. இது இந்த ஹோம் ஸ்டேயோட மேலே வந்து போர்டு வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், சூரஜ் பவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதனால வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ அந்த சைடு போயிட்டு காமிக்கிறேன். ஓ, பஸ் எல்லாம் வருது. பாருங்க, இந்த ஐயோ செம டஸ்ட்டுங்க அது. நான் வந்து லாஸ்ட்டாக முன்னாபாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போயிருந்தேன். பாகிஸ்தான் பார்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ராஜஸ்தானில். அது வந்து ரொம்ப ஒரு டஸ்ட்டான ஏரியா. ஃபுல்லாக வந்து 2 பாலைவனத்துக்கு இடையில ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டஸ்ட்டான ஏரியா அப்படின்னா நான் வந்து இந்த குல்லு மணாலி வந்து சொல்லுவாங்க. சரியான டஸ்ட்டு. ப்ளஸ் இங்கேயும் ஒரு டார்மெண்ட் இருக்குது. அங்கே பாருங்கள், ரூம்ஸ் அண்ட் டார்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இங்கே ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். இதே நான் வந்து காட்டிடுறேன். எல்லாமே வந்து இந்த குல்லு பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே நியர்பைலேயே இருக்குது. இங்கே என்னென்னா அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. அது அந்த சூரஜ் பவன் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சரி கைஸ், வாங்க இப்போ அப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருப்போம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஹாட் வாட்டர் வந்து குளிக்கிறது ரொம்ப ஒரு இதமாக இருந்துச்சு. இந்த குளிருக்கு ரொம்ப நேரம் உட்காந்து குளிச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம எங்கே தெரியுமா போகிறோம்? மணிகரன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குல்லு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பஸ் இருக்கும். ஸோ பஸ் எடுத்துகிட்டு நேராக வந்து 2 பஸ்ஸு மாறி போகணும் அப்படின்னாங்க. ஆனால் போகிற வழியில் வந்து மலானா அப்படிங்கிற ஒரு இடம்லாம் இருக்குது. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன்ல மலானா பற்றி. அங்கே வந்து யாரும் ஒருத்தவங்களை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் மக்களை நம்ம தொட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் ஏதாவது கடையில் ஷாப்பில் ஏதாவது வாங்கணும்னு வச்சிங்களேன், நம்ம வந்து கீழே வச்சிடணும். வாங்குகிற பொருட்களை வந்து அவங்களும் கீழே வச்சுருவாங்க, காசையும் நம்ம வந்து கீழே வச்சிடணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பொறுமையாக போகலாம். रोटी सब्जी कितना में? 90 में. ठीक है. ஸோ வந்து 90 rupees சொல்கிறாங்க ரொட்டி சப்ஜி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இது வந்து இந்த உருளைக்கிழங்கு கறி இருக்குல்ல, ப்ளஸ் வந்து பன்னீர் சப்ஜி ப்ளஸ் டால் மாதிரி வச்சுருக்காங்க. டால் கிடையாது, இது இந்த ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. சரி, சாப்பிட்டுட்டு நான் வந்து ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு ஓகே, ப்ளஸ் வந்து ரைஸும் வச்சாங்க. ரொட்டி மட்டும் கிடையாது, ரைஸும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees வந்தது. இப்போ வாங்க பஸ் ஸ்டாண்டு எங்கே பாருங்கள். இதுதான் வந்து இங்கே குல்லில் உள்ள பஸ் ஸ்டாண்டு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் இதை பற்றி காமிச்சிருப்பேன். பஸ் இங்கே இருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த பஸ் இங்கே தான் சுற்றி வரும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே போயிட்டு கூட நீங்கள் வந்து ஏறிக்கலாம். இங்கேருந்து நம்ம வந்து ஹைவேக்கு போகணும். ஹைவேக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வந்து லிஃப்ட் கிடைக்கும். எவ்வளோ ஒரு மிஸ்டாக இருக்குது பாருங்கள், ஒரு ஃபாகியா இந்த இடம் வந்து. அந்த அளவுக்கு இன்னும் குளிர் போகலை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு மணி. துர்கலங்க இந்த பாலம். இந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு வந்து ஹைவே வந்துடும். இது வந்து 1 வே பாலம். நம்ம வந்து இதில் வந்து பைக்கு கார்லாம் இதில் போக முடியாது, வேணா அங்கேருந்து வரலாம். இப்போ நம்ம போகிறது மணிகரன் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி கசோல் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கிராமம் தான் அது. அங்கேயும் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னாங்க. ப்ளஸ் அங்கேருந்து மலாலாலேருந்து கசோல்லேருந்து மணிகரன். ஸோ இதுதாங்க ஹைவே, பின்னாடி தெரியுதுல்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே நின்னோம் அப்படின்னா வந்து ஏதாவது வாகனம் வரும், லிஃப்ட்டு கேட்கலாம். ஹிமாச்சல் பிரதேசில் ஸ்னோஃபாலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டயத்துக்கு வராதிங்க. பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
மணாலிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் பின்னாடி தான் இருக்கேன். இங்கே அந்தளவுக்கு ஸ்னோவே கிடையாது. ஸ்னோவை பார்க்கணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வாங்க. இப்போ வந்தீங்க அப்படின்னா ஸ்னோ கொஞ்சம் கூட கிடையாது இப்போ. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுமா ஒரு டவுட்டு, கசோல் அந்த மணிகரன் போகிறதுக்குன்னா இந்த சைடா இல்லை இந்த சைடா அப்படின்னு சொல்லி தெரில. இங்கே வந்து யார்கிட்டயாவது கேட்கலாம். இந்த அங்கே ஒருத்தவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து இதை சேஃபாக வந்து கிராஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வாகனங்கள்லாம் போட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடலாம். நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இங்கே நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டாங்க. அங்கே பாருங்கள், வேறு யாராவது வருவாங்க. கூகுள் மேப்பில் பார்க்குறதுக்கு, அதாவது என்னென்னா நெட்டு இன்டர்நெட் கிடையாது என்கிட்ட. நேற்று மாதிரி யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு புந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வருது. அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம். அந்த 10 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ரோடு வந்து மாறணும். இங்கே பாருங்கள், இங்கே போர்டு கூட வச்சுருக்காங்க. சண்டிகர் வந்து 262 கிலோமீட்டர், டெல்லி வந்து இங்கேருந்து பின்னாடி போகணும் 500 கிலோமீட்டர். காட்டுறேண்ணா, இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க அந்த போர்டு உங்களுக்கு தெரியுதானு தெரில. இதோ இதை தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், கிட்ட வந்துட்டேன். பந்தர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அவ்வளோ தூரம் வந்து நம்ம போகணும். ப்ளஸ் சண்டிகர் 262 किलोमीटर. पुंदर तक आ सकता है क्या? हेलमेट हेलमेट होना चाहिए. ठीक है, ओके ओके. हाँ हाँ ओके भैया. मैं आपको कुछ गाइडेंस करूँगा. हाँ हाँ हाँ. गिफ्ट कोई नहीं देगा. हाँ हाँ. क्योंकि ये मलाना के बहुत फेमस है. हाँ हाँ. चर्च जानते हैं आप? हाँ जानता हूँ. लोग कैरी करते हैं. हाँ हाँ. तो फंसने का डर होता है. हाँ हाँ. कि अगर तो मेरे पास है तो मैं आपसे लिफ्ट मांगूंगा, पकड़ गया तो आप भी अंदर जाओगे. हाँ हाँ. तो लिफ्ट कोई नहीं देगा. ओके ओके. तो अपने बस में आना है. अच्छा. ठीक है, बस में आना है. हाँ. और अगर आप पीते हो, कुछ करते हो, हाँ. तो कैरी नहीं करना आपने. हाँ हाँ. मैं आपके लिए अपने आप क्लाइंट हो. हाँ हाँ. मैं आपको यहाँ का बंदा हूँ, मैं आपको अच्छे गाइडेंस कर रहा हूँ. हाँ हाँ. अगर आप पीते हो भाई देवी, तो जितना पीना उतना पीना. हाँ हाँ. साथ लेके नहीं आना. कोई पकड़ लेगा, चेक रहता है क्या? हर बस कर सकता है. हर बस में? हर बस चेक करता है. हाँ हाँ. तो आपको किसी को करना. हाँ हाँ हाँ. जब पीने का शौक है तो एक दिन 2 दिन को जितना पीना पी लेना. हाँ हाँ हाँ. साथ लेके नहीं आना. हाँ हाँ. ठीक है. பைக்கில் ஹிச் ஹைக்கிங் பண்ணி நம்ம வந்து புந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மலானா போகணும். மலானாலேருந்து கசோல்லேருந்து நம்ம வந்து மணிகரன் போகணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, இதுக்கப்புறம் நமக்கு வந்து யாருமே வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ வந்தாங்கல்ல அண்ணன், அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பைக் ரைடெல்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு வந்து கைடு பண்ணுறவங்களாம். ஸோ இதே ஊர் தானே அவங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் மலானா போகிறதுக்கான வழி. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மணிகரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள், போர்டு கூட வச்சுருக்காங்க. ஏன் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த மலானா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சொன்னல, யாரையுமே அவங்கள வந்து நம்ம வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தொட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன்னா அந்த ஊரில் அந்த மாதிரியான ஒரு விதிமுறை இருக்குது. அந்த ஊர் மக்களை வந்து நம்ம வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ பைக்கில் நம்ம போனாலும் யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களாம், பெரிய பிரச்சனையாக போயிடுமா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த ரோடு, அந்த மலானா போகிறதுக்கான ரோடு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எங்கேயாவது ஷாப் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்ஸில் ஏறலாம். இப்போ வந்து பஸ்ஸு கிடச்சிச்சிங்க அங்கே வந்து கசோல் போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து நிறைய யாருமே அதான் சொன்னல, யாருமே வந்து 2 வீலரில் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசாரிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வேறு யாருமே வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால் பஸ்ஸில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கேரளா பசங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி எல்லாமே கேரளா தானா. ஸோ அங்கே போயிட்டு என்ன பிளான் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ பஸ்ஸுலேருந்து வந்து இறங்கியாச்சுங்க. எதனால் பஸ்ஸில் அதிகம் வீடியோ எடுக்கலை அப்படின்னா, விண்டோ ஓப்பன் பண்ணோம்னா திட்டுவாங்க. ஏன்னா குளிர் அதிகம் இருக்குல்ல, அதனால் வந்து விண்டோ நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. கேமரா வந்து கீழே விழுந்துருச்சு பஸ்ஸுலேயே, அதனால் இது உடஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஹேண்டிலை மாற்றிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். டூரிஸ்ட்டுக்கு புரிகிற மாதிரி ஒரு மேப் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம இருக்கிறது இங்கே கசோல், இந்த இடத்துல நிற்கிறோம் கசோல்கிட்ட. இங்கே பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் கசோல் அப்படின்னு. இங்கேருந்து நம்ம வந்து இங்கே மலானா போகிறதுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் இருக்குது. நம்ம கசோல்னா மலானா போகிறதுக்கு பின்னாடி வந்திருக்கணும். ஒரு ஊர் இங்கே ஒன்று பார்த்தோம், ஜானா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதில் மேப்பில் இல்லை. இந்த மலையை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த மலானாக்கு போகலாம்.
ஆனால் இங்கே வந்து இந்த சிறுத்தை கரடிலாம் இருக்குதுன்னு சொல்லி ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, நம்மளை போக வேணாம்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம பின்னாடியே இப்படியே வந்து இங்கே மலானாவுக்கு போகிறதா பிளானு. இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா கசோல்லேருந்து இங்கே மணிக்கரன் போயிட்டு இங்கேருந்து ரோடு போகுது பாருங்கள் மலானாவுக்கு. ஸோ இங்கே போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. சரி வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு அப்படியே இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம். இந்த பசங்க போயிட்டுருக்காங்கல்ல எல்லாமே கேரளா பசங்க, நம்ம கூட வந்தாங்க. ஸோ இவங்க கூட தான் ஒரு நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து சரியான குளிருங்க, பயங்கரமாக குளிராக இருக்குது. என்ன ஒரு குளிருக்கான ரீசன் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் குளிர் இருக்குது, இங்கே இந்த மாதிரி ஒரு டவுனாக இருக்குல்ல, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து வெயில் வந்து சுத்தர வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் அதனால் வந்து குளிர் வந்து ரொம்ப ஒரு ஓவராக தெரியுது. கசோல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து 2 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். இதே மாதிரி பாதையில் நீங்கள் வந்து நடந்து போகணும். ஸோ கைஸ் சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு, ஏன்னா இங்கே வந்து நெட்வொர்க் கிடைக்கல. வாட்டர் ஃபால் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து ட்ரெக் பண்ணி போகணுமா. 10 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை கைஸ். ஏன்னா வந்து மலை மேலே ஏறணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வந்து ஒரு 2:20 ஆகுது இப்போ மணி. यही रास्ता तो यही है ना, रास्ता यही जाता है ना, तो 10 किलोमीटर में मैक्सिमम तो 2-3 घंटा लगेगा ना, 4 घंटा से ज़्यादा लगेगा, 4 घंटा से ज़्यादा तक जाने में 4 घंटे से ज़्यादा. ஓகே, கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறாங்க வாட்டர் ஃபால் போகிறது அப்படின்னா. அப்போனா 3, 4, 5, 6 மேக்ஸிமம் தான். இங்கே தான் 5 மணிக்கெலாம் இருட்டாயிரும்ல, எப்படியா இருந்தாலும் இங்கே போக முடியாது. பிளானை ஒன்று சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த பாருங்க அந்த பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக போகல. பார்ப்போம், உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்போம். என்ன ஆனாலும் அந்த பசங்கள்லாம் நாங்கள் வந்து அங்கே போய் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க கூடவே நம்ம வந்து இன்றைக்கி போகலாம். இன்னும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் போயிட்டே தான் இருக்கணும் ரொம்ப தூரமாக நடந்து. இன்னும் அந்த 3 கிலோமீட்டர் இல்லை. அங்கே பாருங்கள் ஒரு பாலம் மரக்கட்டையில் அமைச்சிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்தோம், அங்கே மணாலி சைடு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரியான ஒரு பாலம் தான் அது. சும்மா கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன் பாருங்க. ஆனால் அந்த பாதையில் நம்ம போகிறது கிடையாது, உங்களுக்கு சும்மா காட்டலாமே அப்படின்னு. ஓ ரொம்ப ஆடுதுங்க பாலம், இங்கே பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த எண்டு வரையும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். ரொம்ப ஷேக் ஆகுது பாலம், நடக்காதீங்க. வாங்க வாங்க போகலாம். போயிட்டு பார்க்குறீங்களா? பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகும். இங்கே பாருங்கள் ரோடு இப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு மேலே ஏறும் அப்படின்னாங்க. நிறைய வாகனங்கள்லாம் போகுது, ஆனால் 200 400 அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் நாங்கள் சும்மா அப்படியே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த ஆற்றுல போகிற தண்ணி சவுண்டு ஓவராக கேட்குதுல்ல. நான் பேசும்போது இந்த சவுண்டு கேட்காது, ஏன்னா இந்த மைக் அந்த மாதிரி நாய்ஸை வந்து நம்ம பேசும்போது ரிடியூஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா சவுண்டு கேட்கும். பார்த்தீங்களா, கேட்டிருக்கோம் உங்களுக்கு. இங்கே அந்த பாறை கற்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு எல்லோ கலரில் இருக்குன்னு. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த தண்ணி வந்தது அப்படின்னா பாசி படிஞ்சு ஒரு க்ரீன் கலரில் இருக்கணும், ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. பீஸ் ஃபவுண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஆற்றுல ஓடுதில் தண்ணி சத்தம், அந்த தண்ணி சத்தத்தை தவிர இங்கே வேறு எந்த சத்தமும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆறு பக்கத்துலேயே நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியே தெரியும். ஆமாங்க, இந்த ஆறு பக்கத்துலேயே தான் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ரோடு அது மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஆறு, இந்த சைடு வந்து ரோடு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் இன்னும் வரல. ஸோ என்ன பண்ணுறது, வாங்க இன்னும் நடந்து போயிட்டே இருப்போம். ஸோ பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சுற்றிலும் வந்து மரங்கள் தாங்க இருக்குது, ஒரு காடு மாதிரியான ஏரியா தான் அது. இங்கே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முடியலை, களைச்சி போகுது. ப்ளஸ் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம். 1.5 கிலோமீட்டர் தூரம் தானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் ரோடு வந்து பாருங்களேன் இப்படியே மேலே வந்து ஸ்லோப்பாக வந்து ஏறுது பாருங்கள். எங்களால் முடியலை, சரி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போயிடறான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இல்லை பேக்கெல்லாம் இங்கே வச்சாச்சு.
அங்கே இருக்குல்ல அங்கே தான் வந்து சமைக்கிறதா வந்து பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே இங்கே வந்து சமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ஏற்கனவே வந்து அந்த விறகெல்லாம் எடுத்து இங்கே வந்து யாரோ கண்டிப்பாக வந்து இங்கே சமைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விறகெல்லாம் கிடக்கு ப்ளஸ் கல்லெல்லாம் கிடக்கு. ஸோ இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே போகிறோம். வாங்க இப்போ சமைக்கிறத வந்து நான் காட்டுறேன். என்ன எரிய மாட்டேங்குதா? இல்லை இல்லை எரியுது. ஆஃப் பண்ணுங்க இல்லை இல்லை இது அவ்வளோ குளிர்லையும் எரியுமே. இது நான்லாம் வச்சுருக்கேன், என்கிட்டையும் தான் இருக்குது. இது வந்து நார்மலாகவே எரியும். எப்போ வாங்கினீங்க இது ப்ரோ? காற்று வந்தாலும் வரலனாலும் இது எரியும் ப்ரோ. അറിയോ എരിയെന്ന് പറഞ്ഞാൽ കത്തുന്ന அடிங்க அடிங்க அப்படி தான் அடிங்க. இல்லை இல்லை உங்களுக்கு வந்து இது ஃபால்ட்டு ப்ரோ. இது கேஸ் இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி. இது லோ குவாலிட்டி. இது எங்கே வாங்குனீங்க? ஃப்ரீ தானா? அதான் பிரச்சனை. இல்லை என்கிட்ட இருக்குது, என்கிட்ட உள்ளதை எடுத்துக்குமா? என்கிட்ட இருக்குது. அது என்கிட்ட உள்ளதை எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ நம்மளோட வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வேலை செய்யலை சரியா? ஐயோ இது எப்படி எரியுதுன்னு பாருங்க. இது வந்து அடுப்பும் ஃபால்ட்டு. இல்லை இல்லை இது ஃபால்ட்டுங்க. உங்களுக்கு பிரச்சனை இது அங்கே எரிய வச்சு பார்த்து எடுத்து வந்தீங்களா இல்லையா? சரி அவங்களோட தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ இது வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா இது எதுக்கு? மேகி பண்ணவா அண்டா காஃபி பண்ணவா? ஸோ எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க நம்மள மாதிரி. உப்பு உப்பு பஞ்சார കള്ളം കരുമാടിയേ இதுதான் வந்து பிரெட் ப்ளஸ் ஜாம் ரெண்டும் வச்சுருக்கோம். உள்ள என்ன பட்டர் வச்சுருக்கீங்களா? ஓ பனானாவா? ஓ ஓகே ஓகே. உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பனானா ப்ளஸ் பட்டர் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். செமையாக இருக்கு கைஸ். ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு, அமைதியான காட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கசோல் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒரு வார்னிங் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெருப்பெல்லாம் மூட்டி இந்த இடத்துல வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு காடு. ஒரு சேஃபான முறையில் நீங்கள் வந்து சமைக்கிறதுனா சமைங்க. மற்றபடி வேறு எங்கேயாச்சும் நெருப்பு கொளுத்துனீங்க அப்படின்னா இது வந்து காடு எங்கேயும் பற்றி எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் மேலே நடக்கணும். ஸோ என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம போயிட்டு இன்றைக்கி மறுபடியும் கீழெல்லாம் வர முடியாது. இன்றைக்கி ஒரே நாளில் அந்த கிராமத்தில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாப்புல இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த சீன் பாருங்கள், ஓரளவுக்கு இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட 5 மணிக்கெல்லாம் அந்த கிராமத்தில் வந்து இருட்டாயிரும். இங்கே மணாலி ஃபுல்லாகவே அப்படி தான், ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாகவே இப்படி தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு ஒரு தடவை ஸ்டே பண்ணணும். இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங்கை போல தான் இங்கே வந்து நம்ம கீழே இறங்கி வருவோம். சரி கைஸ் வாங்க இப்போ வந்து அந்த வில்லேஜுக்கு போகலாம். ஸோ எல்லா பொருட்கள்லாம் நாங்கள் வந்து எடுத்ததெல்லாம் அந்த வேஸ்டேஜெல்லாம் எடுத்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இங்கே வேறு எங்கேயாவது போட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இங்கேருந்து இங்கே பாருங்கள் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஏன்னா போன வீடியோவிலேயே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அந்த நேபாள் வீடியோவில் வேஸ்டேஜ் வேம்புறோம் அங்கேயே சமைச்சு விட்டு அதையும் அப்படியே போட்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த தடவை அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாச்சு. சமைச்சதுக்கான ஒரு தடமே இல்லை பாருங்கள். அது வந்து வேறவங்க வந்து சமைச்சிட்டு அந்த கல்லெல்லாம் வச்சுட்டு போயிருந்தாங்க. அது எங்களோடது கிடையாது, அதெல்லாம் நாங்கள் சமைக்கவும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாங்க அப்படியே கிளம்பலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் ஃபால்க்கு போகிறது கிடையாது. ஏன்னா வாட்டர் ஃபால் போனோம் அப்படின்னு வச்சுக்கலாம் நல்லா இருட்டாயிரும். இங்கேருந்து கிரகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் இருக்குது. நீங்கள் வந்து மேப்பில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வில்லேஜோட நேம் வந்து கிரகான். ஸோ அந்த கிரகான் வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நடந்து போயிடுவோமா என்னன்னு தெரில. இங்கெல்லாம் வந்து டென்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மண் வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் இது காடு இல்லை. இங்கே டென்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும், டென்ட் இருந்துச்சுன்னா. ஸோ இவங்க வர்றாங்க பாருங்கள், இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போமா. இவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஊராக தான் இருக்கும். இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். और भैया अब वो करखान विलेज कितना दूर है?
हाँ 4.5 किलोमीटर ओके वहाँ कुछ रहने के लिए सब मिलेगा ना ஸோ 4.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க 4.5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் நடந்துடலாம் ஆனால் கொஞ்சம் தூரமாகும் எப்படியா இருந்தாலும் இருட்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் நம்மளால நடக்க முடியல நமக்கு பின்னாடி கூட வந்துட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர் அவங்க கூட நம்ம வந்து பிடிச்சிட்டாங்க அவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கோம் இவங்களாம் பார்த்தா ஏதோ சவுத் இந்தியன் மாதிரி தான் தெரியுது கேரளாவா இந்த இவங்களும் கேரளா தான் வாட்டர் கிராசிங் இருக்குங்க இங்கே முக்கியமான விஷயம் இதில் வந்து கால் நனையாமல் போகணும் பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்கும் அது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க்கும் கிடைக்கல பாருங்கள் நோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது இங்கே பார்த்தீங்களா நோ சர்வீஸ் 2 சிம்முக்குமே வந்து நெட்வொர்க் கிடையாது மேப் பார்க்குறதுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம மேப் பார்த்தா தான் ஓரளவுக்கு வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே காடாக இருக்குது நாங்களும் நடந்து நடந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் உனக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் பேட்டரி மாற்றிட்டு கோப்ரோவுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு தாண்டி நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம் ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க லோக்கலில் உள்ள பீப்புள் கொஞ்சம் தூரம் தான் போங்க கொஞ்சம் தூரம் தான் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே நடந்து நடந்து பழகி போயிருக்கும்ல அதனால் இங்கே பாருங்கள் எல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கல்லெல்லாம் உடச்சி கிடக்கு அங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு பாருங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்களா அங்கே தெரியுதா ஸ்னோ மவுண்டன் இன்னும் அவ்வளோ தூரம் நம்ம வந்து போகணும் இங்கே வந்து வாட்டர் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குல்ல இதை தான் நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் இதே நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து மழை தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து மழை தண்ணி வருது இல்லை அதில் வந்து இடையில வந்து ஒரு பைப் வச்சுருவாங்க பைப் வச்சா இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி மலையிலேருந்து வர தண்ணி தான் இதை வந்து நம்ம தாராளமாக குடிக்கலாம் நான் வந்து நேபாளில் வந்து இதை தான் வந்து குடிச்சு 4 நாள் காட்டுக்குள்ளே போனேன் இன்னும் இந்த காட்டுக்குள்ளே தாங்க நான் போயிட்டுருக்கேன் நல்லா வந்து இருட்டாயிடுச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிரும் ஆனால் அந்த வழியில் தான் நம்ம போகணும் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போகிறது அப்படிங்கிறது தெரில கூகுள் மேப்பு இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு நிமிஷம் மொபைல் பாக்கெட்டில் இருக்குது காட்டுறேன் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் நோ நெட்வொர்க்கு என்ன போட்டிருக்கு பாருங்கள் நோ சர்வீஸ்னு போட்டிருக்கு சிக்னல் கிடையாது கூகுள் மேப்பு நம்ம எந்த இடத்துட்ட நிற்கிறோம் அப்படிங்கிறது கூகுள் மேப்பில் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அந்த கிரஹான் வில்லேஜை நம்ம போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே 7 மணி 8 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் மணி இப்போ கரெக்டாக வந்து 5:30 ஆகுது இங்கே தான் சொன்னல நான் சீக்கிரமே இருட்டாயிரும் அப்படின்னு எதுக்காக இப்படி இருட்டாகுது அப்படின்னா மேலே வந்து சன்லைட் வந்தாலும் இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே பார்த்தீங்களா அந்த வெளிச்சம் வந்து உள்ளர வராது கீழே பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது நல்ல மலை மேலே ஏறிட்டோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்பா இன்னும் நடந்தாங்க போயிட்டுருக்கேன் என் கூட வந்தவங்களாம் ரொம்ப தூரம் மேலே போயிட்டாங்க அவங்க வந்து சும்மா ஒரு பேக் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அதனால் அவங்க வந்து விறுவிறுன்னு ஏறி மேலே போயிட்டாங்க நான் இன்னும் நடந்து தான் போயிட்டுருக்கேன் நல்லா இருட்டாயிடுச்சு இங்கிட்டு பாருங்கள் பின்னாடி அது தெரியுதா இன்னும் வந்து நம்ம ரொம்ப தூரம் மேலே போகணும்
பரவாயில்ல, என்கிட்ட லைட் இருக்குது. லைட் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாச்சும் இந்த மிருகங்கள், சிறுத்தை, கரடியெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்கல்ல, ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லைன்னா பரவாயில்ல. லைட் இருக்குங்க பாருங்கள். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருப்போம். அப்பா அங்கே ஒரு ரோடு தெரியுதுல்ல, நல்லா வெளிச்சத்தை லைட் அடிக்கிறேன் பாருங்கள், இன்னும் தெரியுதுல்ல. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். அப்படி இந்த காட்டுக்குள்ளே போகிறது பயமாகவும் இருக்குது, பயங்கரமாகவும் இருக்குது. நான் இப்படி தான் ஒரு தடவை நேபாளில் வந்து நடு காட்டுக்குள்ளே மாதிரி மாட்டிக்கிட்டேன். அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே, அதாவது மலை மேலே ஏறிட்டேன். மலை மேலே டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். எப்படியா இருந்தாலும் ஒரு 8 மணிக்குள்ளே அங்கே வந்து அந்த ஊரை வந்து கிரஹான் அப்படிங்கிற ஒரு வில்லேஜை வந்து நான் ரீச் ஆயிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த லைட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மொபைல் லைட் அடித்தோன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் தெரியாது. இது பாருங்களேன், ரொம்ப தூரத்துக்கு போகுது பாருங்கள், அங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த பள்ளத்தாக்குலலாம் கீழே காட்டினோன்னா ரொம்ப தூரத்துக்கு போகும். அப்பா இன்னும் வந்து ரொம்ப தூரம் நடக்கணுங்க. அதான் சொன்னால ஒரு 8 மணிக்குள்ளே வந்து அந்த வில்லேஜை வந்து ரீச் பண்ணிவிடுவேன் எப்படியும். அந்த மலானாலாம் காட்டுக்குள்ளே போயிருந்தோம், அவ்வளோதான் மாட்டியிருப்போம். பஸ்ஸில் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, அந்த கசோல் வரையும். கைஸ் அங்கே லைட்டு தெரியுதா? பின்னாடி யாரோ வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓஹோ, தெரியுதா தூரத்தில்? இப்போ அந்த லைட்டை வந்து பிளிங்க் பண்ணுறேன் பாருங்க, டபுள் லாங் ப்ரெஸ் பண்ணால் பிளிங்க் ஆகும். வச்சு என் சைடு அடிக்குதா, பிளிங்க் ஆகுது பாருங்க. ஹலோ, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. அவங்கெல்லாம் வரட்டும். இவங்க வரக்கூடிய பாதை வந்து இப்படியே சுற்றி கீழே வருவாங்க, மேலே வரணும். இல்லை அந்த சைடு வராங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இவங்க எப்படி வராங்க? நம்ம இப்போ தப்பாக போயிட்டுருக்கோமா பாதை? அவங்க அங்கே லைட்டு தெரியுது பாருங்கள், சின்னதாக வந்து அவங்களுக்கு ஏதோ நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த லைட்டு. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவங்க இப்படியே மேலே ஏறுவாங்களோ? நான் கரெக்டான பாதையில் போகிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கேயே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இங்கே உட்காந்துருக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் இந்த இடத்துட்ட. ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிராமத்துக்கு நம்ம வந்து வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான், நம்ம வந்து வேறு பாதையில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாதை அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். வந்துட்டுருக்காங்க எல்லாம். அங்கே பாருங்கள் அவங்க எந்த பாதையில் வர்றாங்கன்னு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஷார்ட்கட் பாதையில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு வழியில் எனக்கு முன்னாடியே போனாங்க. நான் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டிங்க நேபாள் சீரியஸ்லாம் பார்த்துட்டு, ஏன் ப்ரோ 2 பேக் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா, நான் அதில் வந்து டென்ட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டுருப்பேன். நிறைய யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பேக் மட்டும் தான் கொண்டு போவாங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில். அது என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து நிறைய பெரிய யூடியூபரு நிறைய இடத்துல வந்து ரூம் கேட்டு, ரூம் வந்து ஈஸியாக கிடைக்கும், தங்குவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரில கிடையாதுல்ல. ஸோ அங்கே பாருங்கள், அந்த வழியில் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்கள்ட்ட போய் கேட்போம், நீங்கள் எப்படி இந்த வழியில் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டேன். அதோ தெரியுறாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுதா, சின்னதாக லைட்டு மின்னுது பாருங்கள். அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள், அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாங்க. ஆஹா, ஆஜா பார்த்து ஏறுங்க. அந்த பாதையில் வந்திருக்கலாம்ல. பார்த்து இங்கே இருக்கு பாதை, இங்கே இருக்கு இங்கே. இதில் வாங்க ப்ரோ, இதில் வராதிங்க, அங்கே வாங்க பார்த்து.
करिए मुती बढ़िया பார்த்து வாங்க, ஸ்லிப் ஆகும். அந்த இப்போ ரோடு வந்து அங்கே இருக்கு, நான் அது வழியாக வந்தேன். ஸோ அந்த நீங்கள் வந்தீங்கல்ல, நீங்கள் எந்த இது புது பாதையில் வந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இதில் வழியாக வந்துட்டு இருக்கீங்களா, நான் இது வழியாக வரல, அந்த ரோடோட வந்தேன். நீங்களாம் எனக்கு முன்னாடியே இல்லை வந்தீங்க, எவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கீங்க? മാഷോടെ നമ്മളെ സാറോടെ கேஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து ரீச் பண்ணிட்டோம் கேஸ். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் வந்து நடக்கணும், அவ்வளோதான். நமக்கு பின்னாடி முன்னாடியே வந்துட்டு இருந்தவங்க இவ்வளோ லேட்டாக வந்து தப்பான பாதையில் மாறி லேட்டாக வந்துட்டுருக்காங்க. அதான் நான் நினச்சேன், என்னடா இது நமக்கு முன்னாடியே இவங்களாம் வந்தாங்க, இது என்னது இது, திடீர்னு பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க இது. இதோ மேலே இருக்குல்ல லைட் அடிக்கிறல்ல, அது மேலே ஏறி போனோம். ஸோ இதோ கீழே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம். அவ்வளோதாங்க கைஸ், வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து வந்துட்டோம். அப்பா வந்தாச்சு கைஸ். இங்கே நெட்வொர்க் இல்லாமல் யாரையுமே வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. வந்துட்டீங்களா? அவங்க வந்துட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வந்து வந்தேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருவாங்க, இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட வந்தாங்கல்ல, அவங்க இங்கே தான் இருக்காங்க. தெரியாது, இருட்டு இல்லை, சரியான இருட்டு. இங்கே பாருங்க, இங்கே தான் உட்காந்துருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ கைஸ் பாருங்க, கிட்டத்தட்ட மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. ஸ்டில் வி ஆர் இன் த ஜங்கல். நம்ம கூட வந்தால் ஒரு 2 பேர் வந்து மிஸ்ஸிங்கு. இங்கே வந்து நெட்வொர்க் கிடையாது. ஸோ அவங்களுக்கு காலும் போகல. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாவம், அவங்க வரட்டும். ஏன்னா வந்து ரொம்ப மெதுவாக எனக்கு முன்னாடி இவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க வேமா. ஸோ அவங்களுக்கு பின்னாடி நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கொஞ்சம் தூரம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது. ஸோ பேச முடியல. கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வர்றதுக்காக. அவங்க வந்து வந்துட்டாங்களாம். இப்போ நம்ம மிஸ்ஸிங்னு சொன்னோம்ல, 2 கேரளா பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குது. இங்கேருந்து வாய்ஸ் கொடுத்து பார்த்தோம், அவங்கள்ட்டேருந்து வாய்ஸ் வந்துருச்சு. சரி, நம்ம இப்போ எப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் இது கிளம்பலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க இது. இந்த மாதிரி யாரும் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் அந்த வீடியோ போடும்போதே வந்து டிஸ்க்ளைமரில் கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு பிரச்சனை ஆகுது. கிலோமீட்டர் நடக்காது. சொந்தம் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் அந்த 3 பேர். 1 2 3 பேர் வந்துட்டாங்க. நோ நெட்வொர்க் ப்ரோ. சரி வாங்கங்க போகலாம். அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறணும். எங்கிட்ட லைட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். இவங்க எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்து வாங்க, இந்த இடத்துல வந்து பள்ளமாக இருக்குது. முள்ளு எத்தி வச்சா வர ബാഗ് ബാറ്റൊക്കെ എടുക്കുന്നുണ്ടല്ലോ.
வா ஒரு நிமிஷம். Ay, na bola. ம் Ala, bro, to chal ke nya de. வாங்க வாங்க வாங்க. வா காட்டுக்குள்ளே போய் தங்கி இருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நடந்து நடந்து போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். Kayaknya kayaknya. இது ப்ரோ பார்த்து வாங்க, கீழே வந்து ஒரு இங்கே வந்து பார்த்தது ரொம்ப டேமேஜாக இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது, அதனால் பார்த்து வாங்க. இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜான பாதை. இங்கே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது பார்க்குறீங்களா ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு. ஒரு நிமிஷம் லைட் அடித்து காட்டுறேன். அங்கே தெரியுதா கீழே பாருங்க, லைட்டு வெளிச்சம் போயிட்டே இருக்கு. ப்ரோ நீங்களும் பார்த்து வாங்க, லைட் அடிக்கிறேன். கைஸ் இது ரொம்ப ஒரு டேஞ்சரானது, இது மேலே ஏறணும். இதில் பார்த்து வாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக. கொஞ்சம் இது வந்து மரம் வேரில் நீ காலை வச்சு வலிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே உருண்டு ஓடிடுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்து வாங்க. இங்கே பாருங்க மரம் சாஞ்சி கிடக்கு. இந்த லைட் அடிக்கிறேன், பார்த்து இங்கே அது மாதிரி கீழே பார்த்து வாங்க, மரம் சாஞ்சி கிடக்கு பாருங்க. பைப் இருக்கு, ப்ளஸ் வந்து இந்த ரொம்ப ஒரு இதாக கிடக்கு, சருகா கிடக்கு, பார்த்துவாங்க. கைஸுங்கெல்லாம் லைட்ரு தெரியுதுல்ல, நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் அந்த ஊர். இப்போ இந்த ஊரில் தங்குறதுக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது. இங்கேருந்து இந்த தெரு லைட்டை பார்த்து தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, அங்கே நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஸோ கைஸ் இந்த கிராமத்துக்கு வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இருந்தது, அங்கே வந்து ரூம் கேட்டோம். ஸோ இங்கே வந்து தங்கி சொன்னாங்க. ரூமுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1000 ருபீஸ் வருது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நாங்கள் தான் வந்து இப்படி வந்து பேக் கேக்கெலாம் வச்சுருக்கோமே தவிர ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். இந்த கிராமத்தில் கொஞ்சம் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே என்ன சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னா எக்கு ப்ளஸ் வந்து மேகி இருக்குது எங்கள்கிட்ட. ஓ இங்கே பாருங்கள் ஃபயர் எப்படி ஆகுதுன்னு. ಒಳ್ಳೆಗಿ